28/1/2025 ஸ்ரீசக்தி 452க்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்கு அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா 27/1/2025 விண்மீன் கம்பெனிக்கு நம்ம ஆல் போர்டு 7 கொடுத்தோம். 7 வந்து ஏ போர்டில் வந்திருக்குது. சரிங்களா, ஏ போர்டில் 0 கொடுத்துருக்கோம், பி போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா, சி போர்டில் 5ஆம் நம்பர் வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 705. சரிங்களா, நம்ம 07ன்னு கொடுத்துருக்குறோம், ஆனால் 70 வந்திருக்குது. ஏசியில் வந்திருக்குது. சரிங்களா, ஏபியில் வந்திருக்குது. டபுள்ஸ்லாம் எதுவும் வரல, ஆனால் 07 நம்ம டெஃபினட்டாக எடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு 5ஆம் நம்பர் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வரும்னு கொஞ்சம் எதிர்பார்க்கல, ஆனால் 07ங்கிற நம்பர் மட்டும் வரும்னு தெரியும். அதனால் கொடுத்துருந்தேன். 07 வரலாம், அதுக்காக தான் ரொட்டேட் பண்ணி போட சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 70 வந்திருக்குது. சரிங்களா, ஏபியில் வந்திருக்குது. சி போர்டில் 5ஆம் நம்பர் வந்திருக்குது. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு 28/1/2025 ஸ்ரீசக்தி 452க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 6-3 இருக்குது. சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்கேன், 2 உள்ளே வரலாம். 6க்கு பவர் 1, 3க்கு பவர் 8, 2க்கு பவர் 7. சரிங்களா, இந்த மாதிரி வச்சுருக்குறோம். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, நேற்று நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 7, 8, 9 தான் கொடுத்துருந்தோம். ஆனால் 7 மட்டும்தான் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குது. 2 நம்பர் வரல. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 9ன்னு எடுத்துருக்கிறேன். சி போர்டில் 2, 4ன்னு கொடுத்துருக்குறேன். சி போர்டில் 6, 7, பி போர்டில் 2, 4. சரிங்களா, இந்த 3 பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம். ஏன்னா அப்படி தான் இருக்குது. அதிகபட்சமாக சி போர்டுக்கு வரலாம். சரிங்களா, இல்லைன்னா ஏ போர்டில் நம்ம 8 வச்சுருக்குறோம். 8 வந்துருக்கு, கணிப்பில் வருது. சப்போஸ் மிஸ் ஆனால் அங்கே போகலாம். இல்லைன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9ம் அடிக்கலாம், 4ம் அடிக்கலாம். சரிங்களா, ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 42, 73, 04, 84, 62, 16, 27, 96ன்னு சொல்லிட்டு ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன். இது ரொட்டேட்டு ஆகலாம். அதிகபட்சமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 42ங்கிறது 42ஆகவும் வரலாம், 24ஆகவும் வரலாம். 62ங்கிறது 62ஆகவும் வரலாம், 26ஆகவும் வரலாம். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 73 அதே மாதிரி தான். எல்லா நம்பருமே நான் கொடுக்குற நம்பர் எது எடுத்தாலுமே ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வின்னிங் வந்தால் மாட்டோம். சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன். நாளைக்கு ஒரு டபுள்ஸுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ எது வேணாலும் வரலாம். நாளைக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் மேலே இருக்க 4 நம்பர் ரொம்ப முக்கியம். 88, 44, 66, 77ங்கிற நம்பர் இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆனால் கீழே இருக்க பவர் நம்பரும் வரலாம். வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, நாளைக்கு அதிகபட்சமாக டபுள்ஸ் அடிக்கணும். இல்லைன்னா பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பவர் பண்ணினா இன்றைக்கி வந்து 05 பிசிக்கு வந்திருக்குது. நாளைக்கு 72, 61, 49, 83 அந்த மாதிரி அடிக்கலாம். அந்த மாதிரியும் வரலாம். ஏன்னா ஒரு நாள் எப்படி வருதோ அதே மாதிரி மறுநாள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று டபுள்ஸ் வரணும், இல்லைன்னா இந்த மாதிரி அடிக்கணும். ஒரு நம்பரை பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்கறது பாருங்கள். 690ன்னு கொடுத்துருக்கோம், 904ன்னு கொடுத்துருக்குறோம், 844, 488, 406, 966, 823, 427 இந்த நம்பர்கள் வரலாம். ஆனால் இடம் மாறலாம். அதனால் பார்த்து பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுங்கிறத பற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, இதில் ஏதாவது பவர் மாறுதா வைக்கலாம். இந்த 427, 427ஆகவும் அடிக்கலாம், இல்லை 027ஆகவும் அடிக்கலாம். அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லைன்னா டபுள் 7ஆக காட்டணும், இல்லை டபுள் 2ஆக காட்டணும். இந்த பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 8 பொறுத்த வரைக்கும் வச்சுருக்கிறேன். 88 அது எப்படி ஏபிக்கு வரலாம், ஏசிக்கு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதே மாதிரி 84 4ம் டபுள்ஸாக வரலாம் நாளைக்கு. அதேமாதிரி 6. சரிங்களா, மிஸ் ஆச்சுன்னா பவர் நம்பர் அப்படியே ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 8, 2, 3ன்னு கொடுத்துருக்குறேன். அந்த நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாளைக்கு வரக்கூடிய நம்பர்கள் இதான் 690. இதில் இருந்தால் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி அடிப்பாங்க நாளைக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அதை மாற்றி வச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய நம்பர் 0 வராதுன்னு நினைக்காதீங்க. 0வும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதனால் நாளைக்கும் ஒரு 0 கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வரலாம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா நம்ம 0க்கு பவர் 5 கூட வரலாம். சரிங்களா, ஏன்னா என்ன வரிசையாக சொல்லிகிட்டே போகிறேன்னு நினைக்காதீங்க. அந்தந்த நம்பருக்கு பவர் நம்பர் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா 690ன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு 95 வந்துச்சுன்னா அப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சு ப்ளே பண்ணிக்கிறோங்க. அதுக்காக மட்டும்தான் சொல்கிறோம். சரிங்களா,
அதேமாதிரி நம்ம இந்த 427ங்கிறது நேற்றைக்கு அடித்த கணக்கு பிரகாரம் நாளைக்கு 27ங்கிற நம்பர் வரலாம். சரிங்களா? ஏன்னா 705ன்னு ஒரு நம்பர் 70ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா அடுத்து 27ங்கிற நம்பர் ஒன்று வரணும். அது வருதா பாருங்கள். உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதனால தான் நம்ம 27ன்னு கொடுத்துருக்குறோம். ஏன்னா பிசியில் அடிக்க வேண்டியது ஏபியில் அடித்தாங்க. அதனால் நான் நாளைக்கு ஏபியில் வர வேண்டியது பிசியில் வச்சுருக்கிறேன். சரிங்களா? 27 பிசியில் வச்சுருக்கிறேன். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா பிசிலையும் அடிக்கலாம், ஏபிலையும் அடிக்கலாம். இதை அப்படி தான் வருது. சரிங்களா? பாருங்கள். அதுக்காக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். உங்கள் கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.